ஐயனார் துணை சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப பீகார் போயிட்டு வந்தாங்க இல்லையா? ஸோ அங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க வீட்ல இருக்கிறவங்கலாம். அப்ப சோழன் இப்படி ஒரு வாக்குறுதி குடுத்திருக்கிறாப்ல, இந்த பணத்தெல்லாம் எப்படி அரேஞ்ச் பண்ண முடியும்? அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. அங்க இருக்கிற நடேசன் இதெல்லாம் கேட்டுட்டு, "யார கேட்றா இவ்ளோ காசு குடுப்பீங்கன்னு சொல்ல வந்தீங்க? எப்படி இவ்ளோ காசு குடுக்க முடியும்? இந்த அளவுக்குலாம் அந்த பொண்ணு ஒண்ணும் ஒர்த்தே இல்ல. அந்த பொண்ணு கிளம்பி வந்திருக்கணும்ல. நீங்க எப்படி இங்கேருந்து கிளம்பி போனீங்க? அவ்வளோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு தெரிஞ்சும். அதே மாதிரி அந்த பொண்ணும் உங்க பின்னாடியே வந்திருக்கணும்ல. அந்த பொண்ணுக்கே அக்கறை இல்லாதப்ப, நீங்க எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி பண்றீங்க? அப்படின்னு நடேசன் கத்த ஆரம்பிக்கிறாப்ல. உடனே சோழன் வந்து வாய்க்கு வந்தபடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நடேசன புடிச்சு திட்டிப்புடுறாப்ல. "ஆமா, நீ எதுக்காக பேசுற? அப்பாவா நீ என்ன பண்ணியிருக்க எங்களுக்கு?" அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கேவலமா பேசவும், நடேசன் அங்கேருந்து எழுந்திரிச்சு போயிடுறாப்ல. அதுக்கப்புறம் தான் நடேசனுக்கு இவ்வளோ உடம்பு சரியில்லாம இருக்கு அப்படிங்கிற விஷயம் பாண்டியன் மூலியமா வீட்டுக்கு தெரிய வருது. மறுநாள் காலையில மெக்கானிக் ஷாப்ல நம்ம பாண்டி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்பொழுது அங்க வானதி வராங்க. ஸோ வானதி வந்து கோவமா உட்கார்றாங்க. "ஆமா, நீ என்ன கோவமா இருக்கியே? எதுக்காக கோவப்படுற?" அப்படிங்கிற மாதிரி பாண்டி கேட்க, "அப்ப நான் எதுக்காக கோவத்துல இருக்கேன்னு கூட உனக்கு தெரியலையா?" அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. "நான் உங்கள 3 நாளு எப்படி பார்த்துக்கிட்டேன்?" அப்படிங்கிற மாதிரி தான் செஞ்ச வேலையெல்லாம் சொல்லி காமிக்கிறாங்க. "ஆமா, நீ எல்லாம் எதுக்கு உன்னை யாரு இப்படிலாம் வேலைய பார்க்க சொன்னா? 3 நாளா சாப்பாடு நீ சமைக்கவே தெரியல. நீ சமைச்ச சாப்பாட்ட நாங்க சாப்பிட்டு நாங்க டார்ச்சர தானே அனுபவிச்சோம். அதத்தான் அவன் பாண்டியன் வந்து விளையாட்டா சொன்னான்." அப்படின்னு சொல்ல, மறுபடியும் வானதி பாண்டியன் கூட சேர்ந்துக்கிட்டு, "இதுக்கப்புறம் நான் உன்னைய பார்க்க வரப்போறதில்ல. இதோட முடிச்சுக்கலாம்." அப்படின்னு கோவமா கிளம்பி போயிடுறாங்க. இப்ப வீட்டுக்கு நடேசன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் மறுபடியும் குடிச்சுக்கிட்டு வராப்ல. நம்ம நிலா எவ்வளவோ அட்வைஸ் பண்ணி பார்த்தாலும் நடேசன் கேட்கறதா இல்ல. கடைசியில பாண்டியன் வானதிக்கு ஃபோன் பண்ணா, ஃபோன் நம்பரையும் பிளாக் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஸோ என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம்.